நல்லா இந்த மழை காலத்துக்கு சுட சுட டீயோட உளுந்து வடை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கிளைமேட்டுக்கு ஆப்டாக இருக்கும். வாங்க என்னோடய ஸ்டைலில் உளுந்து வடை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதை 3 மணி நேரம் ஊற வச்சு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக உளுந்தில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க, ட்ரைன் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்ததும் இது கூடயே வந்துட்டு ஊற வச்சுருக்கிற உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் 1 டம்ளர் உளுந்து பருப்புக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே மிதக்கணும், அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சிங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு உங்கள் கை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிளேட்டில் நனைஞ்சிருக்கணும். சைட் பை சைடு எண்ணெயும் காய வச்சுக்கோங்க. 5 விரல் ஃபுல்லாமே நனைஞ்சு கொஞ்சோண்டு மாவு எடுத்து உங்களோட கையோட எட்ஜுக்கு கொண்டு வந்து ஹோல் போட்டு விடும்போது வந்துட்டு இந்த மாதிரி விடுங்க, நான் காட்டுற மாதிரி விடுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வேணால் அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துலைங்க, அதனால் வந்துட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. போட்டுட்டு நல்லா வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு கழித்து திருப்புங்க. திருப்பி எடுத்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. அந்த எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கி வந்ததும் எடுத்துட்டிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டான உளுந்து வடை ரெடிங்க. எண்ணெய் அதிகம் குடிக்காது, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.